ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ளீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஸ்பைசியான சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். மிளகு, சீரகம். இப்போது நம்ம எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பான பேஸ்ட்டாக அரைச்சி இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை அரைச்சாச்சு. இப்போ தக்காளி, அது கூடவே மிளகு, சீரகம், சோம்பு இது 3மே தக்காளி கூட போட்டு அரைச்சி இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கடாயை வச்சுட்டு அடுப்பில் அது வந்து நல்லா எண்ணெய் சூடான பிறகு இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டாச்சு. இப்போ அது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். அது கூடவே 2 கொத்து கறிவேப்பிலை அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது சிக்கன் போட்டு சிக்கனை நல்லா அது கூடவே நல்லா பரட்டி விட்டுடலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே வந்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள், இல்லை மிளகு, சீரகம் எல்லாமே சேர்ந்துருக்கும். வெந்தயம் இது 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா தண்ணியே விடாமல் நல்லா இந்த மசாலா கூடவே இது வேகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணோம்னா அந்த மசாலாலாம் அதில் கோட் ஆகிடும். நம்ம சாப்பிடும்போது சிக்கன் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டோம்னா போதும். இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா குக் பண்ணணும். அது இப்போ இந்த மசாலா, உப்பு எல்லாமே வந்து நல்லா அதில் ஊறி நல்லா சிக்கன் வேகும். நல்லா சிக்கன் வெந்த பிறகு தான் நம்ம தக்காளி, மிளகு, சீரகம், சோம்பெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் போட போகிறோம். இப்போ இல்லை, சிக்கன் நல்லா வேகணும். பூ மாதிரி நல்லா வெந்த பிறகு தான் தக்காளி வந்து நம்ம ஊற்றணும். இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கு. சிக்கன் வந்து நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு. இப்போது நம்ம அந்த தக்காளி கூட வந்து மிளகு, சீரகம், சோம்பெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இப்போ இதில் ஊற்ற போகிறோம். இப்போ இது ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடணும். லாஸ்ட்டாக தான் இந்த மிக்ஸி ஜார் அரைச்ச தண்ணியெல்லாம் ஊற்றலாம். ஃபஸ்ட்டு இந்த தக்காளி வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடணும். குழம்பு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ இப்போ இந்த ஸ்டேஜில் கூட அப்படியே கொதிக்க வச்சு கூட நம்ம சாப்பிட்றலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்னும் தண்ணியாக வேணும்னா கூட நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வெந்துச்சுன்னா சூப்பராக அப்படியே கிரேவி ஆட்ட வரும். பாருங்கள், நல்லா கிரேவியாக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு இந்த குழம்பு வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரியே வேணுன்னா கூட இந்த மாதிரியே கூட சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே மசாலாவாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க வேண்டியதே தேவையில்லை. சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா அந்த மாதிரிலாம் எந்த மசாலாவும் தேடாமல் நம்மளே ரெடி பண்ணி இந்த மாதிரி செஞ்சோம்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப திக்னஸாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாமே அரைச்சி ஊற்றுறதுனால குழம்பு வந்து நல்லா திக்னஸாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி வந்து நீங்கள் திட்டமாக பார்த்து வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிச்சிச்சின்னா குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷம் கொதிச்சின்னா குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா திக்னஸ் ஆகி வரும் குழம்பு.
இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கிடலாம் குழம்பு. இதில் கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த குழம்பு வந்து நம்ம இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டாடா பாய், see you, thank you.